இவர்கள் நிலவுலக நிஜங்கள். வாய் திறந்து பார்க்காமல் உயிர் திறக்க துணிந்தவர்கள். பட்டாக்களை தன் பேரில் வைத்துக் கொண்டு பாராட்டு பத்திரங்களை யாருக்காகவோ அளிப்பவர்கள். முகங்கள் தெரிந்தும் இறுதி வரை யாரென்றே அறியாதவர்கள். ஆபத்துகளே இவர்களது அத்தியாயங்கள். ஆம், டூப் ஆர்டிஸ்ட் நாட் அ டூப் மேன் is a real hero. வணக்கங்களுடன் பொன் சக்திவேல். சண்டை காட்சிகள் என்றாலே பரபரப்பு, வியப்பு, பறந்து பறந்து அடித்தல், பல மாடி கட்டிடங்களிலிருந்து குதித்தல், அப்பப்பப்பா என்னென்ன வியப்புகள்! அரங்கமே அதிரும். இந்த காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் கதையைத்தான் இன்று உங்களிடம் சொல்ல போகிறேன். நிழலுலக நிஜங்களில் சினிமாவில் காட்டப்படும் சண்டை காட்சிகள் அனைத்துமே உண்மையாக நிகழ்த்தப்படுபவை. அந்த சண்டை காட்சிகளை உண்மையாக நிகழ்த்துபவர்களே உண்மையான ஹீரோக்கள். இருப்பினும் பேர்கள் என்னவோ ஸ்டார்களுக்கே சென்று சேர்கின்றன. ஸ்டார்களை நம்பியே இயங்குகிறது திரை உலகம். பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களை போன்றோரை வெறும் கேலி சித்திரமாகவே மதிக்கின்றனர் என்கிறார்கள் இவர்கள். இவர்கள் மும்பையைச் சேர்ந்த இளைஞர்கள். தங்கள் சொத்துக்களை விற்றுவிட்டு பாலிவுட் கனவோடு மும்பைக்கு வருபவர்கள் இவர்கள். உடல் வலிமை போன்றவற்றால் சினிமாவில் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பாடுபடுபவர்கள். இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு டூப் போட கிடைப்பது. கதாநாயகருக்கு பதிலாக 8 மாடி கட்டடங்களில் இருந்தும் 4 மாடி கட்டடங்களில் இருந்தும் குதிப்பது. வில்லனுக்கு பதிலாக அடி வாங்குவது எல்லாம் தான் இவர்களது வேலை. இவர்களை சண்டை பயிற்சியாளர்கள் இவர்களது குடும்ப சூழலை காட்டியே இவர்களை வேலை வாங்குகிறார்கள். என்ன கொடுமை! உங்களது கனவுகள் எதை நோக்கியது? சினிமாவை நோக்கியது. கட்டாயம் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று அவர்கள் கண்களில் வெறியை கூட்டி இவர்களை சண்டை போட செய்து அதை காட்சிகளாக படம் பிடிக்கின்றனர். வாருங்கள், இவர்கள் சிலரது சோகமான வாழ்க்கையை பார்ப்போம். இவர் ஒரு சிறந்த டூப் ஆர்டிஸ்ட். அஜீஸ். அனில் கபூர் படத்துல ஏரிக்கரை ஓரமா வண்டி ஓட்டிட்டு போனார் அஜீஸ். அது நீர்ல கவுந்து அது இறந்தார். அவங்க மனைவி இதற்கு சொன்னாங்க, இதுதான் என்னோட கடைசி ஷூட்டிங்கா இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட போனாரு. பாவம், என்னாச்சு? அடுத்து பட ஷூட்டிங் வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஸ்டார்களுக்கு ஒரு கீரலோ ஒரு ஆணி குத்துனா கூட நியூஸ் பேப்பர்ல வந்துருது. ஆனா இவங்கள போலவர்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது மறைக்கப்படுகிறது. மேலும் இவர்களை யாரும் ஒரு பொருட்டா கண்டுக்கிறது இல்ல. உயிர்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான். அதுல ஸ்டார்களுக்கு மட்டும் வேற மதிப்புடையதா நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது நிறையவே இருக்குது. இவரோட வழியை பின்பற்றி வந்தார் இவரோட மகன் ஹபீப். இவர் இப்ப சிறந்த சண்டை பயிற்சியாளராக இருக்கிறார். இவரோட முக்கியமான குறிக்கோள் பாதுகாப்பான ஒரு ஷூட்டிங்க செய்யணும் அப்படிங்கிறது தான். எல்லா ப்ரொடியூசரும் சொல்ற ஒரே காரணம், ஒரு திரைப்படம் எடுக்க 50 லட்சம் செலவாகுதுன்னா அதுல 2 லட்சத்தை பாதுகாப்புக்காக செலவிட முடியுமா அப்படின்னா இவங்க கேட்கிறாங்க. அதனாலதான் பாலிவுட்ல உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பாலிவுட்லயாவது இது பரவாயில்லன்னா ஹாலிவுட்ல ரொம்பவும் கொடூரமா இருக்குது. டெர்மினேட்டர் போன்ற ஒரு சினிமா பயிற்சி எடுக்க போது தீ அணைச்சு 30 மாடி கட்டடத்துல இருந்து தொங்கணும். அவங்க தொங்குறாங்க, கீழே தீ எரியுது. அது ஒரு யூகமாத்தான் சிலிண்டர்ல அடைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கட்டடத்துக்கு வெளியில செல்ல ஒரே ஒரு வாயில் தான் இருக்குது. எல்லாரும் மேல தலைவெளி தான் தொங்குறாங்க. கீழே தீ மூட்டப்படுது. ஆனால் மேல வரை எழும்புது. அந்த நேரம் பார்த்து ஒரு சிலிண்டர் வெடிச்சிருச்சு. பாருங்க, மக்களோட நெரிசலும் அதே வழியில தான் செல்லணும், எல்லாமே ஒரே வழியில தான் செல்லணும். ஆனா அதிர்ஷ்டவசமா எல்லாருமே உயிர் தப்புறாங்க. இது மாதிரி பல நேரங்கள்ல நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது.
இது போன்ற சண்டை காட்சிகள்ல இவங்க துணிஞ்சு ஈடுபடுறாங்க, ஆபத்து வரும்னு தெரிஞ்சு. ஏன்னா ஒரே காரணம் பணம். பணத்துக்காண்டி தங்கள் உயிரை கூட பணைய வைக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனா சினிமாவில ஹிந்தி திரையுலகில் அஜய் தேவ்கன் மற்றும் விவேக் ஓபராய் போன்ற ஹீரோக்கள் டூப்புகளை தானே செய்யறாங்க. பல மாடி கட்டடங்கள்ல இருந்து குதிக்கிறது போன்ற காட்சிகளை இவர்களே செய்யறாங்க. இவர்களும் சொல்லும் போது சொல்றாங்க, இது மாதிரி காட்சிகளை எங்களை மாதிரி திருமணம் ஆகாத பல பேர் தான் செய்யறாங்க. திருமணம் ஆனவர்கள் யாருமே இதை செய்ய துணிகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த திரை உலகம் ஸ்டாரோட உயிரை மட்டும்தான் பெருசா நினைக்குது. இது மாதிரி டூப் ஆர்டிஸ்டோட உயிர்களை பெருசா மதிக்கிறது இல்ல. நான் என்னோட டூப்புகளை செய்ய காரணம்னா இளம் வயதுல இருந்து ஒரு டூப் ஆர்டிஸ்டா வந்துதான் நான் இந்த திரைக்குள்ள நுழைஞ்சேன் அப்படின்னு அவர் பெருமையா சொல்றாரு. வித்யா செட்டி, இவர் நம்ம தமிழ் பட டூப். இவர் ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிக்கிறாரு. பாவம், கீழே தவறுதலா குதிச்சதுல அவரோட இடுப்புக்கு கீழே உள்ள எதுவுமே இயங்காம போயிருக்கு. ஆபரேஷனும் செஞ்சாச்சு. இதுல என்ன கொடுமைனா, இவர்களுக்கு இழப்பீடு தொகையா உயிரே போனாலும் கூட 4 லட்சமோ 5 லட்சமோ தான் தர்றாங்க. ஆனா இவர்களோட சம்பளம் ஒரு நாளைக்கு 900 ரூபாய் மட்டும்தான். எத்தனை பெரிய ஆபத்தான காட்சிகளையும் இவங்க செய்யறாங்க. ஆபத்துனே தெரிஞ்சும் ஏன் செய்யறாங்கன்னா அவங்களோட மாஸ்டருக்கு கட்டுப்பட்டு தான் செய்யறாங்க. இதோட இந்த வித்யா செட்டியோட கதையை கேளுங்க. இவரு குதிச்சதும் சாதாரண நேரத்துல தான், அதாவது பயிற்சி எடுக்கும் போது தான் குதிச்சாரு. காட்சி எடுக்கும் போது குதிக்கல. பயிற்சி எடுக்கும் போது இது மாதிரி ஆனதுனால இவருக்கு இழப்பீடு கூட கிடைக்கல. இருந்தாலும் அந்த இயக்குனர் தன்னோட சொந்த செலவுல அவருக்கு சிகிச்சை கொடுத்தாரு. இருந்த போதும் அது சரியான சிகிச்சையா இல்ல. ஒரு நாள் இருமும் போது 2 போல்டு வந்து விழுந்ததா அவரே சொல்றாரு. இப்படி தரமற்ற சிகிச்சைகள் கொடுக்கப்படுது. இப்ப மொத்த செலவும் இவங்க குடும்பத்துல இவரை பாதுகாக்கவே செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான ஆபத்தான செயல்கள் நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. டூப் ஆர்டிஸ்டர்களோட முகங்கள் எந்நேரமும் கண்ணாடி கீறல்கள் பட்டு மிகவும் அலங்கோலமா இருக்கும். இவர்கள் கண்ணாடிகளில் இருந்து டூப் ஆர்டிஸ்டர்களோட முகம் கண்ணாடி கீறல்களால மிகவும் காயப்பட்டு இருக்கும். கண்ணாடி கீறல்கள் இல்லாத டூப் ஆர்டிஸ்ட்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா சண்டைனாவே கிளாஸ் உடைதல் போன்ற காட்சிகள் நமக்கு மிகவும் பார்த்து பழகினது என்றாலும் இதை செய்வதனால இவங்க அடிக்கிற அடியில பல கிளாஸ்கள் இவங்க முகத்துல வந்து படுறது பரிதாபத்துக்குரியதுதான். இதை பாதுகாப்பான முறையில பயன்படுத்தலாம். இதை முதல்ல செஞ்சவர் ஆலன். பிளாக்மெயில் அப்படிங்கிற படம், இது ஒரு மேஜிக் படம். இதுல என்ன செய்யறாருன்னா, சுகர் கிளாஸ்களை லண்டன்ல இருந்து வரவழைக்கிறாரு. இதுல ஒரு கிளாஸோட விலை 4500 ரூபாய். இது உடஞ்சாலும் தூள் தூளா போயிடும், கண்ணுல காதுல அடிபடாது. இதோட பல கிளாஸுகளும் இருக்குது. அதனால இது போன்ற கிளாஸ்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இது மாதிரி ஒரு கிளாஸுக்கே 4500 ரூபாய் செலவழிக்க யார் தயாரா இருக்கா? எல்லாத்துக்குமே பட்ஜெட் தான் முக்கியம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆளுகள்லாம் பறந்து போறாங்களே எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் சிலிண்டர் இருக்கு. இது நம்மள விரைவா தள்ளும். ஒரு கேப்ல பிடிச்சுக்கிட்டே போனா நம்ம பறக்கலாம். இது மாதிரியான பல செயல்களை நம்ம டூப் ஆர்டிஸ்ட் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 150 மீட்டர் உயரம், இப்படி எந்த உயரத்துல இருந்தும் இவங்க குதிக்க தயாரா இருக்காங்க. நம்ம மறந்துடக்கூடாது, இவங்களுக்கு ஒரு நாளைய சம்பளம் வெறும் மட்டும்தான். ஆனா சும்மா கையசைக்கிற வந்து 2 டயலாக் பேசுற மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு சம்பளம் இன்னைக்கு 50 கோடி வரையும் கூட போகுது. இவங்கதான் உண்மையான ஹீரோக்கள். இந்த நிலைமை நிச்சயம் மாறணும். மனித நேயம் கட்டாயம் வளரணும். ஸ்டார்கள் உயிரையும் டூப் ஆர்டிஸ்டர்களோட உயிரையும் நம்ம ஒன்னா மதிக்கணும். ஹாலிவுட்ல இது மாதிரி கிடையாது. ஹீரோவா இருந்தாலும் சரி, டூப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் உயிர் ஒண்ணுதான். அதனால 2 பேருக்கும் உரிய பாதுகாப்புகள் தரப்படுது. எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் செய்யப்படுது. மேலும் எந்த ஒரு சண்டை காட்சிக்கும் அதை செய்வதற்கு முன்னாடி அதற்கு ஆலோசகராக ஒருத்தர் இருக்கிறாரு. இது மாதிரியான பல திட்டங்கள் நம்ம தமிழ் மற்றும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில கிடையவே கிடையாது. நமது தமிழ் திரைப்படம் மற்றும் ஹிந்தி போன்ற இந்திய திரை உலகத்துல உள்ள அனைவரோட முக்கிய நோக்கமும் பணத்தை எடுக்கிறது தான், உயிரை காக்குறது இல்ல. டூப் ஆர்டிஸ்டுகள் நிழல் உலகத்தின் நிஜமான ஹீரோக்கள். இவர்கள் வாழ்க்கை எப்பொழுதுதான் விடியும்? உயரத்தில் பறப்பதும் உயரத்தில் இருந்து விழுவதும். இவர்களது மாயாஜால நிகழ்ச்சிகளாக இருந்தாலும்
இறுதி வரை இவர்களது வாழ்க்கை பள்ளத்திலேயே இருக்கிறது. இவர்கள் வாழ்க்கை என்றாவது விடிய வேண்டும். அனுதாபங்களுடன் சக்தி மூவிஸ். நான் காற்றில் விடுத்த தூதுகளை கேட்டு ரசித்த காதுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுவது பொன் சக்திவேல். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.